நேத்து விஜய் சேதுபதி சாருடைய இன்டர்வியூல ஒரு சின்ன ஒரு வார்த்தை வந்து பேசியிருந்தார். ரஜினி சார பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதாவது நான் வியந்து பார்க்கிற ஒரு அற்புதமான மனிதன் தான் வந்து ரஜினி சார். ஏன்னா, அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து அவரு உழைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேல எதை வந்து நடிச்சா மக்கள் ரசிப்பாங்க, எதை நடிச்சா மக்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து மக்களோட கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்ட்டா கணக்கு போட்டு இதுவரைக்கும் 70 வயச தாண்டிட்டாரு. இன்னும் கூட அந்த கணக்கு போட்டு மக்கள வந்து என்டர்டெயின் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாப்ல. அது இல்லாம அவர் கூட ஒர்க் பண்ற விஷயம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பேட்ட படத்துல ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், அதாவது அவர் சொல்ற காரணம் என்னன்னா, 50 வருஷங்களுக்கு மேல மக்கள என்டர்டெயின் பண்ண ஒரு மனிதன் முன்னாடி நிக்கும்போது, அவர் கூட ஒரு சீன வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். நம்ம படத்துல பார்க்குறோம். படத்துல பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து நம்ம ரசிக்கும் ஒரு மனிதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு சீனுக்குள்ள நம்ம நடிக்கிறோம். அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்படி நான் பண்ணிக்கிறேன், நீங்க அப்படி நடிங்க அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்னும் மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மென்ட் லைஃப்ல கிடைக்கும். அந்த 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 எக்ஸைட்மென்ட்ட உணர்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அதை விட ஒரு பெர்ஃபார்மரா அவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணவங்க முன்னாடி நிக்கும்போது தான், அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூவும் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. விஜய் சேதுபதி சார பொறுத்தவரைக்கும் நம்ம பேட்ட படத்துல வந்து ரஜினி சார் சொன்ன மாரி தான் ஒரு அற்புதமான ஒரு மகா நடிகன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரஜினி சார் சொன்ன பிறகு அவருடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நெறைய ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரியும், செகண்ட் ஹீரோ மாதிரி, அதே மாரி தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்துக்காக வந்து ஒரு பெரிய அடையாளத்த வந்து புடிச்சிருந்தாரு. நானும் ரவுடிதான் படத்துல வந்து மீண்டு வந்ததுக்கு பிறகு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு சோலோ ஹிட்ட மிகப்பெரிய வெற்றிய வந்து 96 படத்துக்கு அப்புறமேட்டு வேற எந்த படத்துலயுமே அவரால பெற முடியாம தவிச்சிட்டு இருந்த நேரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ட படம் வருது. பேட்ட படம் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுத்துது. அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய லைஃப்ல பல வாய்ப்புகள வந்து கொண்டு வந்து சேர்த்தது. விக்ரம் படத்துடைய வாய்ப்பா இருக்கட்டும், அதே மாதிரி மாஸ்டர் படத்துடைய வாய்ப்பெல்லாம் அதற்கு பின்னாடி தான் வருது. ரஜினி சாரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது, அவருடைய அந்த மார்க்கெட் வேல்யூ இன்கிரீஸ் ஆவுது. ஹிந்தியில போயிட்டு வந்து ஜவான்ல ஷாருக் கான் கூட ஒர்க் பண்றாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ரூ. 1100 கோடி கலெக்ஷன் எடுக்குது. ஒரு மெயின் வில்லனா, அது தமிழ் சார்ந்த ஒரு மெயின் வில்லனாக வந்து விஜய் சேதுபதி ஓன் வாய்ஸ்ல வந்து பேசி நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல ஷாருக் கான் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாராட்டியிருந்தாரு. இந்த கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி பண்ண மாரி சில சீக்வென்ஸ் வந்து என்னாலயே நடிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. ரொம்ப அற்புதமான நான் லைஃப்ல பார்த்த ரொம்ப அற்புதமான நடிகர் அப்படின்னு வந்து ஷாருக் கான் அவர்களும் புகழ்ந்திருந்தார். அதுக்கு வந்து தகுதியான ஆள் தானா விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப நேச்சுரலா நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்குள்ள இந்த ஜெனரேஷன்ல அதாவது நம்ம தனுஷ் அவர்கள்லாம் தாண்டுன பிறகு ஒரு ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி ஜெனரேஷன் இருக்குல்ல, இந்த ஜெனரேஷன்ல ஒரு ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆர்டிஸ்ட். அதில மாற்று கருத்தே கிடையாது. எப்படி வந்து நம்ம குணச்சித்திர நடிகர்ல வந்து எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான நடிகர், நாசர் அவர்கள் ஒரு அற்புதமான நடிகர்ன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு ஹீரோவா இருந்துகிட்டு குணச்சித்திர நடிப்ப குடுக்குறதுல விஜய் சேதுபதி ரொம்ப அற்புதமான நடிகர். அதில மாற்று கருத்தே கிடையாது. எப்பொழுதுமே சினிமாவ பத்தி நம்ம பேசணும்னா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம பேசவே கூடாது. அதனால நம்ம சினிமாவ பத்தி மட்டும் தான் இப்ப வந்து டிஸ்கஸ் பண்றோம். ரஜினி சார வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து உணர்ந்திருக்காருன்னா, வேட்ட படத்துல ஒர்க் பண்ணும்போதும் சரி, அவர் சொன்ன வார்த்தைகள்ல இருந்து அவரு ரொம்ப அற்புதமா கவனிச்சிருக்காரு. ரஜினி சார் ரொம்ப முக்கியமா கவனிச்சிருக்காரு. அவர் எத்தன பேர பார்த்திருப்பாரு வாழ்க்கையில. எத்தன விதமான ஆர்டிஸ்ட் கூட வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. எல்லாம் ஒர்க் பண்ண பிறகு கூட விஜய் சேதுபதிய ஒரு மேடையில அவ்வளோ அழுத்தமாக பாராட்டணும் அப்படிங்கிற வந்து எண்ணமே அது அப்படி பாராட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ரஜினி சார் எல்லாத்தையும் பாராட்டுவாரு ஓகே. நடிப்பு ரீதியா இவர் ஒரு அற்புதமான நடிகர், மகா நடிகர் அப்படிங்கிற வார்த்தைய சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் சாருடைய சாமி படத்துடைய ஆடியோ லான்ச் சாமி படத்துடைய வெற்றி விழால வந்து ரஜினி சார் பேசும்போது, விக்ரம் விக்ரம் அவர்கள பத்தி, சூர்யா அவர்கள பத்தி, விஜய் அவர்கள பத்தி அவர் பேசின விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து நீங்க லைஃப்லயே எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுமே வந்து அந்த அளவுக்கு புகழ்ந்து ஒரு அ அடுத்த ஜெனரேஷன் நடிகர்கள பேசி நீங்க கற்பனையில கூட கண்டிருக்க முடியாது. அப்படி அற்புதமா பேசியிருப்பாரு. அந்த விஷயம் வந்து விஜய் சேதுபதி பேசின நேத்து வார்த்தைகள்ல தெரியுது. ரஜினி சார் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எந்த அளவு அற்புதமா வச்சிருக்காரு. அவங்கள எந்த அளவுக்கு பாசிட்டிவான இம்பாக்ட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த, அவருடைய இருப்ப வந்து அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் வருது. இப்போ வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப மகாராஜா படம் வந்து ரிலீஸ் ஆகப்போகுது. அந்த மகாராஜா படம் இருக்குல்ல, அதோடைய ரிலீஸுக்காக ஒரு வைபுக்காக அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாரி நீங்க எடுத்துட்டு பேசலாம். அப்படிலாம் கிடையாது. அதுக்காக மட்டுமே பேசணுங்கிற அவசியம் கிடையாது. என்னதான் நீங்க வந்து உருட்டுனாலும், வந்து என்னதான் வந்து ப்ரமோஷனுக்காக நீங்க பேசினாலும், படம் நல்லா இருந்தா தான் ஓடும். படம் நல்லா இல்லைன்னா, மொத ஷோ முடிஞ்ச உடனே வேலை முடிஞ்சுது. அந்த படம் அடுத்த ஸ்டேஜ நோக்கி நகராது. ஸோ, மகாராஜா படம் ட்ரெய்லர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்குது. பார்த்த வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான படமா இருக்கு. விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படம் அப்படிங்கிறனால, அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது.
எனக்கு என்ன வருத்தமான விஷயம்னா, விஜய் சேதுபதி அவர்கள வந்து ஒரு சோலோ ஹீரோவா, ஒரு வெற்றி அடையிற ஹீரோவா வந்து நெறைய பேர் பார்க்க மாட்டேன்றாங்க. 96 மாதிரியான படங்கள், அது மாதிரியான ரொம்ப அழுத்தமான கதையம்சம் உள்ள படங்கள் வந்தா மட்டும் தான் அது மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கே தவிர, மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு படம், ஒரு ஹீரோ ஓரியன்டடா ஒரு படம் எடுத்து, அதில ஹீரோயிசம் காட்டுற மாரி ஒரு படம் வந்துச்சுன்னா, அது எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓடணும். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து போடுகின்ற உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும்னு நானும் தான் ஆசைப்படுறேன். கிடைச்சால் சந்தோஷம். அ கிடைக்கலைன்னா வந்து அதுக்கு அடுத்த டைப்ல வந்து அவர் பாட்டுக்கு யோசிச்சு போயிட்டே இருப்பாரு. ரிசல்ட்ட நோக்கி படம் பண்றது கிடையாது அப்படிங்கிறது விஜய் சேதுபதியோட லைஃப்ல அவரு எடுத்திருக்க முடிவு. படம் நடிக்கணும். சில கதைகள் வந்து நம்ம கேட்கும்போது ஒர்க் அவுட் ஆகும்னு நெனச்சு பண்ணுவோம். ஆனா, அது வந்து தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகாம போலாம். அதெல்லாம் நம்ம ஒண்ணும் தடுக்க முடியாது. ஸோ, அதனால நம்மளுடைய வேலைய ஒழுங்கா செய்றோம். அதுக்குண்டான பலன் கிடைக்கும்போது அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய தாட் ப்ராசஸ். இந்த வார்த்தைகள் வந்து ரஜினி சாரோட ரசிகனாக எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் குடுத்துச்சு. விஜய் சேதுபதி அவர்களுடைய வார்த்தை. அந்த மனிதனுடைய படம் இப்போ இப்போ அவருடைய 50 படங்கள் வந்து குறுகிய காலத்துக்குள்ள நடிச்சு முடிச்சிருக்காரு. அதுக்காக மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லினேன் அவருக்கு. மகாராஜா திரைப்படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வந்து ரஜினி சாரோட ரசிகர் சார்பாக நானும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னும் மென்மேலும் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். ஆ ஹிந்திலயும் நிறைய படம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து எதனால ரொம்ப பிடிக்கும்? அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட வந்து ஒரு கன்சர்னா இருக்கிற விஷயம். என்னன்னா, ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காரு. தப்பே கிடையாது. ஆனா, சினிமா வந்து ஒரு ஷோ பிசினஸ். அதில என்ன இருக்கணும்னா, ஃபேன்ஸ் கிட்ட ஃபேன்ஸ் மீட்ன்னு ஒண்ணு போட்டு, ரசிகருடைய மீட்டிங்னு ஒண்ணு போட்டு, அங்க க்ளோஸா இருக்கிறது வேற. ஆனா, எல்லா இடங்கள்லயும் ரொம்ப க்ளோஸா, எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப சாதாரணமா பழகும்போது என்ன ஆயிரும்னா, அந்த ஸ்டார் அப்படிங்கிற வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். அதுதான் சினிமால வந்து நடக்கிற விஷயம். பெரிய பெரிய ஸ்டார்லாம் ஏன் வந்து அதுக்குன்னு ஒரு தனி மீட்டிங் போட்டு மீட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் அந்த மனநிலையில தான் இருக்குது. வேற வழி கிடையாது. ஆனா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனா, அப்படி இருந்தால் ஒழிய படம் வந்து வியாபார ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடையாது. ஏன்னா, தியேட்டருக்குள்ள பார்க்க வேண்டிய அந்த ஸ்டார தெருவுல ரொம்ப சாதாரணமா பார்த்துட்டா, அவங்கள ஸ்டாரா பார்க்க மாட்டாங்க. ஒரு சாதாரண மனிதனா, நல்ல மனிதனா பார்ப்பாங்க. நல்ல மனிதனா பார்த்துட்டு இருந்தா ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களுக்கு வந்து நல்லவன பார்த்தா வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். அதுதான் இங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. "பண்ணையாரு 10 மணி" படமா இருக்கட்டும், "சூதுகவும்" படமா இருக்கட்டும், "நானும் ரவுடிதான்" படம்லாம் வந்த டைம்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் ரொம்ப மெச்சூர்டான ஆளா மாறிட்டாரு. இப்போ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு கதைய கொண்டு போய் செலுத்துகின்ற அந்த தன்மை தான் இருக்கணுமே தவிர, இந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமா எல்லாத்துட்டயும் பழகுற தன்மை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டாங்க அப்படிங்கிறனால எல்லா படங்களையும் நெறைய படங்கள் ஒரு டைம்ல வந்து பண்ணிட்டாரு. கெஸ்ட் ரோல்லாம் நெறைய பண்ணிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிட்டு பண்ணணும். ஒரு விஷயம் கூட சொல்லியிருந்தாரு. தன்னுடைய பையன்கிட்ட பேசும்போது கூட, பையன் இந்த மாரி வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கூட நான் பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு என் பையனுக்கு ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அத பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனா, பையன் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் பேசுறான். அதான் பிரச்சனை. அது அவருக்கு அதான் சொல்றேனே, அவர் பையனுடைய ரூட்ல அவர் என்னமோ பண்ணிட்டும். நான் அதில தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி சொல்ட்டாப்ல. ஸோ, அதனால அவங்களுடைய லைஃப்ப அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஆனா, இவரோட லைஃப்ப பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்குள்ள அவர் இருந்துகிட்டு, சில விஷயங்கள பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மத்தபடி மீதி எந்த விஷயங்களுமே நடிப்பு சம்மந்தமாவோ, அதே மாதிரி வந்து கதை செலக்ட் பண்றது இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். ஸோ, அதில என்ன பண்றாங்களோ அத பண்ணட்டும். பட் இத மட்டும் அவர் கரெக்ட்டா பண்ணிட்டாருன்னா, மிகப்பெரிய ஒரு சாதனை பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. படங்கள் வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் சந்திப்போம்.